ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வந்து இப்போ தான் சன்செட்லாம் ஆச்சு. ஜாலியாக பால்கனிலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் ரிசார்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து அகெயின் சேம் தீர்த்தன் வேலையில் நம்ம இத்தனை நாள் தங்கின இடத்துல என்னெல்லாம் பண்ணோமோ அதுதான் அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குது. ஃபிஷ்ஷிங்காக இருக்கட்டும், ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், பக்கத்தில் ஜோய் வாட்டர் ஃபாலாக இருக்கட்டும். ஸோ பெருசாக வந்து புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, இங்கே பக்கத்தில் எதாவது பார்க்க வேண்டிய இடம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் மேனேஜர்கிட்ட. ஸோ மேனேஜர் என்ன சொன்னார், இங்கே ஒட்னாப்லேயே ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ரெசார்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு அங்கே வந்து அந்த வில்லேஜில் தங்கிட்டு இருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு சும்மா அந்த வில்லேஜ் சுற்றி காட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எவ்வளோ பெரிய வில்லேஜ்லாம் தெரில, ஒரு 2-3 வீடு தான் என் கண்ணிலேருந்தே தெரியுது. இருங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இருங்க. ஏண்டா ஸோ அந்த மேலே ஒரு செட் ஆஃப் பில்டிங்ஸ் தெரியுதா? ஸோ இதான் அந்த வில்லேஜாக. ஸோ எனக்கு இங்கேருந்தே எனக்கு வந்து தூரக்கேருந்தே பார்க்குறப்பவும் வந்துட்டு ஹேஸ்டாக்ஸ்லாம் வைக்கோல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கெஸ் கொஞ்சம் ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கேமரா எடுத்துக்கலாம். கேமரா எடுத்துகிட்டு ரூம்லாம் பெருசாக லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆஃப் சீசன்னால யாரும் இல்லை. பட் சும்மா போட்டு வச்சலாம். அப்படியே ஜோபியில் போட வேண்டியதான் சாவியா. ஸோ கைஸ், நான் வந்து ஏன்னா இவன் எல்லா வீடியோலையும் கோட் போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சரியான குளிர் வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ வெயில் அடிக்குது, இப்போ ஓரளவுக்கு வார்மாக தான் இருக்குது. பட் ஐ திங்க் போக 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 கேமரா எடுத்தாச்சு. போக 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 பயங்கரமாக குளிர் அடிக்கும். அசின் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நான் போக போகனா ஒரு ½ அன் ஹவர் வாக்லேயே வந்து பயங்கரமாக வந்துட்டு கோல்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. ஸோ அதனால் முன்கூட்டியே நான் வந்துட்டு கோட்லாம் போட்டுக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஓ, டைனிங் ரூம் ஹே. ஓகே ஓகே. நல்லா பெரிய டைனிங் ரூமாக தான் இருக்குது. ஸோ ஐ கெஸ் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச அசால்ட்டாக 40-50 பேர் வந்துட்டு வரலாம் போல், வந்து இங்கே சாப்பிட்லாம் போல். ஹாய், இங்கே போகிறாங்க. ஏகே ஓ, அவங்க ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் நம்ம உட்காந்துட்டு சும்மா வந்து கால் நினச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஹிந்தி தெரிஞ்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே ஓகே ஓகே. கேட் க்ளோஸ் कर दूं? ஓகே. எனக்கு ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச 2 வார்த்தையை வச்சு நான் வந்து இந்த 6 நாளும் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நடுவில் ஏதாவது ஹிந்தியில் வளரணுன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கலாய்க்காதீங்க கமெண்ட்டில் வந்துட்டு. அண்ட் நான் ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டுட்டு வரலான்னு நினச்சேன். பட் நடுவில் பாத்துலாம் வந்து பயங்கரமாக கரடு முரடாகும். ஸோ ஆப்ரிகாட்டு. ஓகே, ஆப்ரிகாட்டோட மரம்ன்றாங்க. பேடுனா ட்ரீ, மரம். தடி முட்டை வருது. நாங்கள் ஆக்சுவலாக பாதி தூரம் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். பட் வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே சீரியஸாக செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இதான் வில்லேஜோட ஃபஸ்ட்டு ஹவுஸு. இதை கிராஸ் பண்ணி அப்படியே மேலே போய்ட்டு இதெல்லாம் சீப்போட டூப்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்டீப்பாக இருக்குது ஆக்சுவலாக. இது பாருங்கள், சரியான வியூ. ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். வில்லேஜோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. அண்ட் வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா சாம்னி. ரொம்ப ஓல்டான வீடுன்ற. ஓகே. हाँ 3-4 आदमी जाते इसके साथ. ओके. छोटी जैसी होती फूल. हम्म. फिर वहाँ से जल लाना. हाँ.
या इस घर में उसकी पूजा होगी। ஓகே 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 புரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு டாக் வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. ரெண்டு டாகு. ऐसी होती पैड़ी ஓ என்ட்ரன்ஸு. ऊपर जाएंगे। ஓகே ये मेरा घर है। ஓ तुम्हारा घर है. ஓகே அவங்க வீடா. यहाँ देखता रहता है, मतलब अभी दशहरे के लिए गया है। ஓகே இந்த பையன் க்யூட்டாக இருக்கான். ये मेरा पोता है। पोता मतलब ओ ओके 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 पोता पोता. मैं दादी हूँ। हाँ, पोता हाँ, है मेरा। ये बड़ा अच्छा है, ऐसे घास रखते हैं हम इकट्ठे करके, ओके ओके चारा गाय के लिए हाँ हाँ 6-7 महीने के लिए रखते हैं अभी इकट्ठे करके। ओके ऐसा देखो, ऐसा रखते हैं बंद करके, ஓ कितना सारा घास। இப்போ ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க மேலே. ஸோ வந்து ஐ திங்க் டெஃபினட்டாக மாடுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மாடு ஷீப் இதெல்லாம் சாப்பிடுமான்னு தெரில, பட் மாடு ஷூராக இருக்குங்க. அந்த லைட்டாக அந்த இந்த ஸ்மெல் வருது அதோட அந்த ये ट्रॉली है। ஓ हाँ, इसके ऊपर एक गांव है, मतलब थोड़े थोड़े घर है। ओके कम है। क्या 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 ट्रॉली है? आदमी का शिफ्ट नहीं सामान का सामान का. ஓகே सामान लाएंगे इसी। ஓகே அந்த ட்ராலி வெறும் சாமானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தானே, மனுஷங்களை ஏற்றிட்டு போ. पेड़ कहाँ है? ஆ यहाँ पहुँचेगा ये। ஓகே ஓகே तो देखो काका दिखा। ஆ யா हाँ, यहाँ पहुँचेगी। ஓகே यहाँ से एक ऊपर जाएगी, एक नीचे आएगी। ஓகே. ஸோ அந்த மரத்துலேருந்தே இது வரைக்கும் கீழே வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாங்க சாமானை. ஏ गाँव है ऊपर से. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசுகிறேன். 6 घर है यहाँ पहाड़ी के नीचे। हाँ हाँ इससे ऊपर भी एक मतलब मंदिर है हमारा, एक मंदिर है. बहुत बड़ा मंदिर। हाँ हाँ हाँ, मंदिर का नाम देवकंडा बोलते हैं हम उसको। தேவ்கண்டா. हाँ जी, ஓகே छोटे छोटे देखते। ஓகே 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 இங்கேயும் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஓகே இங்கே பாருங்கள், இங்கேயும் சூளம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் தெரியுதா சூளம்? அவங்க அப்படியே போகிறாங்க, வாங்க போகலாம். ये देवते का स्थान, यहाँ पूजा करते हैं। हाँ हाँ जब आया देवता यहाँ पूजा करेंगे, ओके खाएंगे। ओके. ये उसका आसन है। आसन मतलब क्या? वो देवता बड़ा होता है, उसके इसके ऊपर बैठेगा। ஓ ஓகே 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 ஓகே. அது வில்லேஜில் இருக்க பெரிய ஆளுங்களாம் வந்து இங்கே உட்காந்து பூஜை டைமில் இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பட் இங்கே உட்காந்துப்பாங்களாம். ரொம்ப கஷ்டங்க ஹிந்தி கற்றுக்காதனால. எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு படிடா படிடான்னு, படித்தா தானே ஹிந்தி. ஓ இது என்னது? ये हमारा पानी है, बावड़ी। हाँ हाँ अच्छा पानी है. हाँ जी, ओके छोटे छोटे बच्चे हाँ हाँ अंदर बड़े बड़े कपड़े डालते हैं। बड़े बड़े कपड़े. हाँ जी, ஓ இது ஓ अंदर फिर पैर से ஓ வாஷ் பண்ணுறதுக்கு. ஓகே ओके उसके बाद उसकी पूरे साफ करने हैं। ஆஹா. ஸோ கைஸ் அந்த வாட்டரை வச்சு இந்த இடத்துல துணியெல்லாம் போட்டு நல்லா காலெல்லாம் மிதித்து அடிப்பாங்க போல் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஓகே பா சரியான வில்லேஜுங்க, கொடுத்து வச்சவங்க. ஆஹா நைஸ் வியூ. செம்ம பசிங்க. எப்போ தான் போய் டின்னர் சாப்பிடுவேன்னு இருந்துச்சு. இவங்க ஃபுட் பற்றி சொல்லணுன்னா எனக்கு 2 வார்த்தை தாங்க ஞாபகம் வருது: ஃப்ரெஷ் அண்ட் சூப்பர் டேஸ்டி.
எல்லா வெஜிடபிள்ஸும் இவங்க கார்டன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நான் 3 சாப்பிட்டேங்க. எல்லா சப்பாத்தியும் ஜென்ரலாக அட் அ டைம் பிளேட்டில் வச்சுருவாங்க மற்ற இடத்துல. ஆனால் இவங்க நான் பிளேட்டில் இருக்கிற சப்பாத்தியை காலி பண்ணிட்டேனான்னு பார்த்துட்டு அடுத்த சப்பாத்தியை ரெடி பண்ணி சுட சுட சர்வ் பண்ணாங்க. ஹாய் கைஸ். ஸோ வந்து நான் வந்து டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ஆனால் வந்து சாப்பாடு பற்றி நான் பேசுகிறதா இல்லை அவங்க பரிமாறின விதத்தை பற்றி பேசுகிறதானே தெரில எனக்கு. ஆக்சுவலாக யாருமே இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு லிட்டரலாக வந்து வாயில் ஊட்டாத குறைங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. पानी लिया क्या पानी? ठंडा पानी अभी पानी नहीं है और थोड़ा कुछ कुछ दाल. அண்ட் ஸோ எஸ், ஸோ நம்ம அப்படியே ரூம் டூ மாதிரி நான் காட்டுறேன். இருங்க, நான் வெளிலேருந்தே நான் காட்டுறேன். ஸோ கைஸ், இதான் நம்ம ரூமுக்கு வர வேண்டிய என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ரூம் இருக்குங்க இந்த சைடில். சூப்பர் டீலக்ஸில் ஒரு 3 ரூம் இருக்குது. அண்ட் அங்கேருந்தே அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இருங்க க்ளோஸ் பண்ணிடலாமா? ஸோ க்ளோஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே வால்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பூசி விட்டா மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி செம்மனால் பூசி விட்டா மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி குளிர்லேருந்தே ஐ திங்க் நம்மளை இது காப்பாற்றும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஃபினிஷு. அண்ட் அதை தவிர்த்து வந்து உட்டு ஃபுல்லாக பூராமே உட்டு தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே உட்டு தான். லைட்லேருந்தே லைட் வந்து பேம்பு இதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ளோரிங்லேருந்தே வால்லேருந்தே எல்லாமே உட்டு தான். அண்ட் நம்மளுக்கு செக்இன் பண்ணோன்னே பிஸ்கெட்ஸ் கொடுத்தாங்க கைஸ். அண்ட் டீத்தன் வேலையில் இது ரொம்ப ஒரு லக்ஸுரியான ஸ்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், போரோசில் கிளாஸ் கூட கொடுத்துருக்காங்க. போரோசில் கிளாஸு இந்த இடத்துல ஹிமாச்சலில் யோசிச்சு பாருங்களேன். நான் தங்கின வேறு எந்த இடத்துலையுமே இந்தளவுக்கு ஃபேன்சியாலாம் எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அண்ட் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைட் டேபிள் இருக்குது பெட்டுக்கு. அண்ட் பெட்டுமே வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க, வேறு லெவல் கம்ஃபர்டபுள். அண்ட் முக்கியமான மேட்டர்னா பெட்டு எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்டெயின் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டெயின் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. நான் இப்போ தூங்கி எந்திரிச்சதுனால உங்களுக்கு கசங்கி இருக்குது. அண்ட் சைட் டேபிள் கொடுத்தாங்க, என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதை தவிர்த்து வந்து வாட்டர் சூடு பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க, கெட்டில் மாதிரி. அண்ட் வாட்டர் பாட்டில் கொடுக்கல, பட் 2 ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கைஸ், மேட்ரு என்னென்னா, நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஊரில் எல்லாருமே இந்த ட்ரிங்க்கை குடிக்கிறாங்க. இந்த ட்ரிங்க்கில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரில. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், இல்லை அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்காக நான் வாங்கினேன். பட் நான் இன்னும் குடிக்கல. இதுதாங்க அவங்களோட மெனுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தோட ரேட் கார்டும் இதில் இருக்குது. எல்லாமே அயனிங்லேருந்து டிரைவர் நைட் ஸ்டே, நைட் மீலு, டிரைவர் ஃபுட் பர் மீலு எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்களா, செம எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன நீங்கள் சொல்கிறதா இருந்தாலுமே ஒரு 1 hour முன்னாடி, ஒரு 2 hours முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்கங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோனா ஆக்சுவலாக கீழே வரைக்கும் வரணும், பட் இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி இருக்குது. அங்கேருந்து வியூ பாருங்களா, இன்னும் கண்ணாடிலாம் தரல. இங்கேருந்தே ஒரு வியூ தெரியும். அண்ட் இங்கேருந்தே இந்த வில்லேஜுக்கு நேற்றுக்கு நம்ம போனோங்க. இந்த மேலே ஒரு வில்லேஜ் தெரியுதா, இருங்க காட்டுறேன். ஸோ இந்த வில்லேஜ் தெரியுது இல்லை, இந்த வில்லேஜு. ஸோ இந்த வில்லேஜ் நேற்றுக்கு நம்ம போனோம். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நான் டிவிலாம் சுத்தமாக எதுவுமே நான் யூஸே பண்ணிக்கல. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு நான் ஏன் டிவி சேனல்லாம் பார்க்க போகிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு திவான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸு, எனக்கு படுக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் அகைன் அதே சேம் விண்டோ, சேம் வியூ, நல்லாயிருக்கும் இந்த சைட்லேருந்து. அண்ட் கைஸ், இந்த இடத்தோட யூஎஸ்பியே வந்து இந்த பால்கனி தாங்க. இங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு டோர் இருக்குது. ஒரு டோர் வந்து கிளாஸ் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு காற்று மட்டும் நீங்கள் வரா மாதிரி பண்ணிக்கலாம் வென்டிலேஷனுக்கு. இங்கே நெட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ திறந்துக்கிட்டிங்கன்னா இன்செக்ட்ஸ்லாம் எதுவும் பூச்சி புட்டுலாம் எதுவும் வராது. அண்ட் இப்போதைக்கு நான் என் ஷூவை வச்சுருக்கேன் இங்கே. அண்ட் இங்கே பாருங்கள், இதுதாங்க வியூ. ஸோ தண்ணி இது வரைக்கும் வருது. இங்கேருந்தே அப்படியே ஒட்டுக்கா அந்த சைடாக போயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வின்டர் டைம் ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு வருது மவுண்டன்லேருந்து. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தண்ணியிலேருந்தே எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு நம்மளுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 காட்டேஜ் இருக்குது இந்த சைடில், தெரியுதா? 2 காட்டேஜ் இருக்குது. இது என்னடா முதல்ல மாதிரி இருக்குது, இல்லை இந்த ஊர் பள்ளின்னு நினைக்கிறேன். பட் உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளெலாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் வியூ, இதான் வியூ, சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலாம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் தண்ணி ஓட்டம். அங்கே அப்படியே உள்ளே போவோம்.
அண்ட் இதான் வந்து தேவத் ஃபார்மோட ஃபுல் ப்ராப்பர்ட்டியோட வியூ. இங்கே ரெண்டுமே கிச்சன், அது வந்து டைனிங் ஏரியா. அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து இப்போ லான் போட்டுட்ருக்காங்க. உள்ளே வந்து இந்த ஒரு 2 சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து ஃபுல்லாக இப்போ கிராஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டில் வந்து லைட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே. அண்ட் இதான் நம்ம இப்போது மேலே என்னோடய ரூமுக்கு வந்த வழி. இருங்க அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாஷ்ரூம் பற்றி சொல்லியே ஆனோம். ஏன்னா இத்தனை நாள் நான் ஓரளவுக்கு சுமாரான வாஷ்ரூமில் தான் இருந்தேன் இந்த ஒரு 4-5 ஸ்டேயில். இந்த வாஷ்ரூம் அண்ட் கைஸ் டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க, ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த நம்பருமே யார் கால் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே செல்ஃபோன் நம்பர் தான் வச்சுருந்தாங்க, ஓனர்ஸ்லேருந்தே மேனேஜர் வரைக்கும். ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சைடு டக்குன்னு கேமரா திரும்பும் போது தான் எனக்கு இந்த இடத்துல ஃபேன் இருக்கிறதே தெரியுது. ஃபேன் போடுறதுக்கு அவசியம் இல்லை. பட் ஆனால் சம்மர் டைமில் மேபி யூஸ் ஆனால் ஆகலாம். பட் நீங்கள் சம்மர் டைமில் கூட இந்த டோர் திறந்து வச்சாலே சரியான குளிர் காற்று அடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஆனால் நான் உள்ளே கோட் போட்டு தான் சுற்றிட்டு இருக்கேங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன உட் மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், பாத்ரூம் வேறு லெவலுங்க, சீரியஸாக வேறு லெவலு. ஸோ இதான் வந்து நம்ம குளிக்கிற ஏரியா. அண்ட் இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. ப்ரைவசிக்கு வந்து ஒரு பாய் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களா, எனக்கு வந்து 2 டவல் கொடுத்தாங்க, சோப் அண்ட் தென் ஷாம்பு, 2 ஸ்மால் டவல், டஸ்ட்பின் இருக்குது, ஃப்ளோரிங்லேருந்தே எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்மெல்லே வரலங்க, சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ பெரிய மிரர் இருக்குது அண்ட் லைட் பாருங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஃபேன்சியாக வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேயும் ஹேங்கர்ஸ் இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஃபாஸ்டெட்டில் கைஸ் முக்கியமான ஒரு மேட்ருங்க, ஒரு பெரிய நிம்மதி எனக்கு. ஸோ வந்து நம்ம டீத்தனில் எங்கே தங்கினாலுமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபாஸ்டெட்டுக்கு பதிலாக. நல்ல வேளை இந்த இடத்துல அது இல்லை, எனக்கு ஃபாஸ்டெட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கொடுமை தெரியும். அண்ட் ஆமாங்க, அவ்வளோதான் ரூம் டூர் இவ்வளோ தான். ஸோ எஸ், ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையான ரூம். நான் தங்கின மற்ற ரூம்ஸ் எல்லா ரூம்ஸும் விடையும் ரொம்ப சீப்பு. டெஃபினட்டாக ஒர்த்துட்டுங்க. நீங்கள் வந்து டீத்தன் வந்தீங்க, ஒரு நல்ல ப்ராப்பரான ஸ்டேயில் தங்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். எங்கே இருக்குது, ஏது இருக்குது, மேப்பு, நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு வந்து பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க சீரியஸாக. அண்ட் மேக்ஸ் லெவல் ப்ரைவசி, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல எங்கேயாவது இங்கே அந்த ரிவர் சைடாக குளிக்க போனால் கூட பெருசாக யாராலையுமே பார்க்க முடியாது. செம்ம ப்ரைவசிங்க. இங்கே பாருங்களா, இங்கெல்லாம் நீங்கள் நல்லா தாராளமாக சூப்பராக வாக்லாம் பண்ணி போகலாம். பிரிட்ஜ் இருக்குது, அருமையாக இருக்குங்க. ஸோ கைஸ், நீங்கள் என்னோட டீத்தன் டேயோட ஃபஸ்ட்டு விலாகை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேங்க ஃபார்ம்குள்ளே போய் ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ ட்ரவுட்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு நான் அனுப்பிட்டாங்க. நான் ஃபிஷ் வாங்குறேன்னு சொன்னேன், அப்போ கூட இங்கே ஃப்ரீசரில் இருக்கிற ஃபிஷ்ஷை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் எப்படிடா அலோவ் பண்ணாங்கன்னு யோசித்தேன். பட் ஆக்சுவலி கேட்கவும் செஞ்சேன். ஸோ ஆக்சுவலி என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய அமௌண்ட் ஒர்த் ஆஃப் ஃபிஷ் இருக்கிறதுனால அவுட் சைடர்ஸ் வந்தால் எதாவது பை மிஸ்டேக்காக இல்லை வேணும்னே வாட்டரில் எதாவது மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால ஃபிஷ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அவுட் சைடர்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. நான் இவங்க வில்லேஜ் ஆளோட போனதுனால தைரியமாக அலோவ் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஃபிஷிங் பண்ணுறப்போ ட்ரவுட்லாம் பெருசாக மாட்டலைங்க. எனக்கு சொல்லப்போனால் நான் ஒரு ட்ரவுட் கூட பார்க்கல இந்த ரிவரில். ட்ரவுட் பார்க்காமலே இந்த ட்ரிப்லாம் முடிய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த டைமில் கடவுள் ரூபத்தில் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓவராலாக சொல்லணுன்னா சூப்பரான காட்டேஜுங்க. ஃபுட்லேருந்து சுற்றி இருக்கிற வியூ அண்ட் ரூம்ஸ் எல்லாமே தரோம். அப்படியே ஏதாவது ஒரு குறை சொல்லணுன்னா கூட இவங்க காட்டேஜ் பக்கத்தில் ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. பேசிக்காக டீர்த்தன் ரிவர். வின்டர்னால பெருசாக வாட்டர் ஃப்ளோலாம் இல்லைங்க. சொல்லப்போனால் ஒரு 500 மீட்டர்ஸ் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் டுவர்ட்ஸ் த ரிவர். வேறாஸ் நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோலாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் சின்ன பாண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் டீர்த்தன் வேலிக்கு வந்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் பிடிக்கிற பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் மண்டியில் இருக்கிற கேட்வே ஹோம் ஸ்டே தான் இருக்குங்க. ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு நைட் பஸ்ஸு வர வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த கேட் கஃபே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணணுன்னா 1 டேக்கு அவங்க 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நான் ஆக்சுவலாக இந்த ரிவர் வியூவை பார்த்துக்கிட்டே 4 hours ஓட்டிட்டேங்க. பெருசாக ஒன்றும் ஆர்டர்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டீ தான். நைட்டு ஒரு வழியாக பஸ் வந்துச்சு, நானும் அப்படியே சண்டிகர் போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல். அண்ட் டீர்த்தன் வேலி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கீழே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் மீட் பண்ணலாம். டாடா, பபாய்.